பகவத்கீதை. ஆன்மா என்றும் உள்ள பொருள். உயிரை யாராலும் அழிக்க முடியாது. உடம்பு உயிருக்கு மாறி மாறி வரும் இயல்புடையது. பழைய துணியை எறிந்துவிட்டு ஒருவன் புதிய துணியை உடுத்துக்கொள்வது போல் உயிர் இந்த உடம்பை விட்டுவிட்டு வேறு உடம்பை எடுத்துக்கொள்கிறது. உயிரை ஆயுதத்தால் சேதிக்க முடியாது, நெருப்பால் எரிக்க முடியாது, நீரால் நனைக்க முடியாது, காற்றினால் உலர்த்த முடியாது. உறுதியான அறிவுடையவன் எல்லா ஆசைகளையும் ஒருங்கே விட்டுவிடுகின்றான். விருப்பு வெறுப்பு அற்று இருப்பான். அவனை துக்கம், ஆசை, பயம், கோபம் இவைகள் அணுகமாட்டா. ஆமை 5 உறுப்புகளையும் அடக்கிக் கொள்வது போல் ஐம்புலன்களையும் அடக்கிக் கொள்ளுகின்றான். பொறி புலன்களை அவித்து உறுதியுடன் கடவுளை அடைந்து சமாதியில் நிலைத்து நிற்க வேண்டும். பற்றிலிருந்து ஆசையும், ஆசையிலிருந்து குரோதமும், குரோதத்திலிருந்து அறியாமையும் உண்டாகின்றன. இந்திரியங்களை வென்றவன் சாந்தி அடைகின்றான். அவன் பிரம்மத்தை அடைகின்றான். மனிதன் கர்மங்களை தொடங்காமல் இருப்பதனால் ஞான நிஷ்டையை அடைய மாட்டான். கர்மங்களை விட்டுவிடுவதாலேயே சித்தியையும் அடையான். ஒருவனாவது ஒரு பொழுதும் கர்மங்களை செய்யாமல் ஒரு கணங்கூட இருக்கிறதில்லை அன்றோ? கர்மேந்திரியங்களை அடக்கிக் கொண்டு மனோவியாபாரம் புரிகின்றவன் பொய்யான ஆச்சாரமுடையவனாகும். மனத்தினால் பொறி புலன்களை அடக்கி பயனில் ஆசையற்றவனாகி கர்மேந்திரியங்களால் கர்மயோகத்தை செய்கின்றவன் சிறந்தவனாகின்றான். கர்மத்தை செய்யாமல் இருப்பதை விட கர்மத்தை செய்வது சிறந்தது. யக்கம் செய்து மிகுதியை புசிக்கின்றவன் எல்லா பாவங்களினின்றும் விடுபடுகின்றான். எவர்கள் தனது பிரயோஜனத்துக்காக அன்னம் முதலியவைகளை சமைத்து உண்பார்களோ அந்த பாவிகள் பாவத்தையே உண்ணுகிறார்கள். அனைத்து நின்றும் உயிர்கள் உண்டாகின்றன. மேகத்தினின்றும் அன்னம் உண்டாகின்றது. யக்கியத்தினால் மேகம் உண்டாகின்றது. யக்கியம் கர்மத்தினால் உண்டாகின்றது. கர்மம் பிரம்மத்தினிடமிருந்து உண்டானது என்று அறிவாயாக. ஆகவே பயனை கருதாமல் கர்மங்களை செய். பயனை விரும்பாது கர்மங்களை செய்கின்றவன் பரத்தை அடைகின்றான். ஜனகர் முதலியோர்கள் கர்மத்தினாலேயே சித்தி அடைந்தார்கள். சான்றோர்களை உலகம் பின்பற்றுகிறது. அதனால் ஞானிகளும் கர்மங்களை செய்ய வேண்டும். ராஜச குணத்திலிருந்து உண்டாகிய காமமே தூண்டுகின்றது. காமமே குரோமதமாக பராமரித்து மிக்க பாவங்களுக்கு காரணமாகின்றது. நெருப்பு புகையினாலும், கண்ணாடி அழுக்கினாலும், கரு பையினாலும் எப்படி சூழப்படுகிறதோ அதுபோல உயிர்கள் காமத்தால் மூடப்பட்டிருக்கின்றன. இக்காமத்துக்கு இந்திரியங்களும் மனமும் புத்தியும் இருப்பிடம் என்று சொல்லப்படுகின்றன. ஆதலால் இந்திரியங்களை அடக்கிக் கொண்டு ஞானத்தை கெடுக்கின்ற காமத்தை நாசம் செய். பயனில் விருப்பற்றவனும் மனத்தை அடக்கினவனும்
வெளிப்பொருள்கள் அனைத்தும் விட்டவனுமாகி சரீரம் நிலைப்பதற்கு உரிய கர்மத்தை மாத்திரம் செய்கின்றவன் பாவத்தை அடையான். தற்செயலாக கிடைத்த பொருளில் திருப்தி அடைந்தவனும் சுகம், துக்கம், தட்பம், வெப்பம் முதலிய இரட்டைகளை கடந்தவனும் பெற்றதிலும் பெறாததிலும் சமமாக இருப்பவனுமாகில் கர்மத்தை செய்தாலும் கட்டப்படான். சந்தேகமுள்ளவனுக்கு இகம் பரம் இரண்டும் இல்லை, சுகம் இல்லை. யோகத்தினால் கர்மங்களை விட்டவனும் ஆத்ம ஞானத்தால் சந்தேகங்களை அறுத்தவனும் ஆகிய ஒருவனை கர்மங்கள் கட்டுப்படுத்தா. எவன் விரும்புகின்றதில்லையோ வெறுக்கின்றதில்லையோ சுக துக்க முதலிய துவந்தங்கள் அற்றவனோ அவன் நித்திய சந்நியாசி என்று அறியத்தக்கவன். அப்படிப்பட்டவன் கர்ம பந்தனின்றும் சுகமாக விடுபடுவான். அறிவீனர்கள் ஞான யோகத்தையும் கர்ம யோகத்தையும் வெவ்வேறு என்று சொல்லுகின்றனர். பண்டிதர்கள் அவ்வாறு சொல்வதில்லை. ஒன்றையாவது நன்கு அனுஷ்டிப்பவன் இரண்டினுடைய பயனையும் அடைகின்றான். எவன் கர்மங்களை பிரம்மத்தினிடம் ஒப்படைத்து பயனில் பற்றுதலை விட்டு செய்கிறானோ அவன் நீரினில் தாமரை இலை ஒட்டப்படாதது போல் பாவத்தினால் ஒட்டப்படுகின்றதில்லை. மனதை அடக்காதவனுக்கு அந்த மனமே பகையாகின்றது. அடங்கிய மனம் உறவாகின்றது. தியான யோகமானது அதிக உணவு உண்பவனுக்கு சித்தியாகாது. முழுதும் உணவற்றவனுக்கும் சித்தியாகாது. அதிகம் தூங்குகின்றவனுக்கும் சித்தியாது. எப்பொழுதும் விழித்திருக்கின்றவனுக்கும் கைகூடாது. மிதமான உணவு, உலாவுகை, அவசியமான காரியம், மிதமான தூக்கம், விழிப்பு இவைகளை உடையவனுக்கு யோகம் கைகூடுகின்றது. எப்பொழுது மனம் நன்கு அடக்கப்பட்டு ஆத்மாவினிடத்திலேயே அசைவற்று நிற்குமோ அப்போதுதான் எல்லா விஷயங்களிலும் ஆசையை விட்டவனென அவன் யோகத்துக்கு தகுந்தவன் என்று கூறப்படுகின்றான். சாதனையாலும் இச்சையின்மையினாலும் மனம் அடக்கப்படுகின்றது. அழிவற்றதாயும் மேலானதாயும் இருப்பது பிரம்மம். உயிர்களின் உற்பத்திக்கு காரணமான யஜ்யமானது கர்மம் என்று சொல்லப்படுகிறது.